சாரி சார், நான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அந்த டிசைனிங் ஒர்க்கை பண்ணேன் சார். லாஸ்ட் மினிட்ல எனக்கு அந்த பாஸ்வேர்ட் மறந்து போச்சு சார். அதனால நான் பண்ண டிசைனிங் ப்ரோக்ராமை என்னால் ஓப்பன் பண்ண முடியல சார். நோ நோ, நான் இதை நம்ப மாட்டேன். நீ சின்சியரா ஒர்க் பண்ணியிருந்தா இந்த ப்ராஜெக்டோட ப்ரோக்ராம நீ பர்ஃபெக்ட்டா பண்ணி முடிச்சிருப்ப. உனக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை நீ என்கிட்ட இருந்து மறைக்கிற. அதுக்காக தான் இந்த பாஸ்வேர்டு கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. சார் இல்ல சார், நைட்டே என்கிட்ட விஸ்வா பேசினா சார். அந்த ஒர்க்கை 90% முடிச்சா சொன்னா சார். ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த பாஸ்வேர்ட் பிரச்சனைலாம் வந்துச்சுன்னு சொன்னா சார். அவன் சின்சியரிட்டிய சந்தேகப்படாதீங்க சார். பின்ன சந்தேகப்படாம சந்தோஷமா பட முடியும். இத பாரு கார்த்திக், இன்னைக்கு மீட்டிங்ல இந்த ப்ராஜெக்ட் பத்தி கேட்பாங்க. அவங்க கிட்ட நான் என்னப்பா பதில் சொல்றது? விஸ்வாக்கு கொடுத்த ஒர்க்ல 90% முடிச்சாச்சு, இன்னும் 10% தான் பாக்கி இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்ல முடியுமா? இது என்ன கமிஷன் வேலையா? பாதி கமிஷன் இப்ப வாங்கிக்கோங்க, மீதி கமிஷன் அப்புறமா கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு? கார்ப்பரேட் கம்பெனி ஒர்க்குப்பா. இங்க சொன்ன நேரத்துல சொன்ன ஒர்க்கை செஞ்சு முடிக்கலன்னா அப்புறம் தூக்கி அடிச்சிருவானுங்க. இத பார் விஸ்வா, இந்த ஜாப நீ முடிக்காம விட்டதுனால உன் வேலை மட்டும் இல்ல, என் வேலையும் சேர்ந்துதான் போக போகுது. கோவிந்தா கோவிந்தா, சந்தோஷம் தானே? சாரி சார், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், என்னால அந்த பாஸ்வேர்டை ஓபன் பண்ணவே முடியல. என்னப்பா நீ மறுபடியும் அந்த பாஸ்வேர்டு கதையை சொல்லிக்கிட்டு இருக்க? ஏதாவது நம்பரா மாதிரி போய் சொல்லுப்பா. சார் நீங்களே விஸ்வாவோட லேப்டாப்ல இருக்க அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பாருங்க சார். அப்பதான் அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கான்னு உங்களுக்கே தெரியும் சார். ப்ளீஸ் சார் பாருங்க சார். கமான். என்ன நேம்ல இருக்கு ஃபைல்? விஸ்வான்னு என் பேர்லயே ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓபன் பண்ணுங்க சார். ஏன்பா விஸ்வா, உனக்கு நான் என்னப்பா துரோகம் பண்ணேன்? சார் என்ன பார்த்தா உனக்கு எப்படிப்பா தெரியுது? என் நெத்தியில இளிச்ச வாயின்னு எழுதி வச்சிருக்கான்னு பாருங்க. சார் இங்கிலீஷ்லயா தமிழ்லையா சார்? ஏன் உனக்கு ரெண்டுமே தெரியாதா? டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருடா. சாரிடா, சாரி சார், சாரி சார். சார் என்னாச்சு சார், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படிப்பா பேச சொல்ற? கொடுத்த ஒர்க்க சூப்பரா பினிஷ் பண்ணி வச்சிருக்கியே. அப்புறம் ஏன்பா பாஸ்வேர்டு ஓபன் ஆகலன்னு என்கிட்டயே சீனை போடுற? சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். நான் என்னத்த சொல்றது, நீ ஏன் பாருப்பா. நீ பண்ண ஒர்க்க பாரு விஸ்வா, டிசைனிங் ஒர்க்க கம்ப்ளீட்டா பினிஷ் பண்ணிருக்கியே பாரு. இவ்வளவு தெளிவா ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் ஏன்பா அப்படி ஒரு பொய் சொல்லி எனக்கே அல்வா கொடுத்தீங்க? சார் இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல சார், சத்தியமா சொல்றேன். இந்த ஒர்க்க நான் பினிஷ் பண்ணவே இல்லை சார். அப்போ நீ பண்ணலனா உங்க வீட்ல ஏதாவது கம்ப்யூட்டர் தெரிஞ்ச பேய் வந்து இந்த ஒர்க்க பண்ணிருக்குமோ? சார் இது பேயோட வேலை இல்ல சார், அந்த கடவுளோட வேலையா இருக்கும் சார். முதல்ல பாஸ்வேர்டுன்னு சொன்ன, இப்ப கடவுளா? அடிச்சு விடு, அவங்க தான் கேட்க மாட்டாங்க. இல்ல சார், நான் உண்மையதான் சொல்றேன். டிசைனிங் ஒர்க்க முடிக்க முடியாம
நான் பாதியிலே படுத்து தூங்கிட்டேன் சார். மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது என்னோட லேப்டாப்பை காணோம் சார். அது எங்கன்னு லக்ஷ்மி கிட்ட நான் கேட்டேன். அப்பதான் என்கிட்ட அவ என்னோட லேப்டாப்பை எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணேன்னு சொன்னான். அதனால நீங்க பார்த்த வேலையில எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு அவ சொன்னா சார். அப்ப நான் அதை நம்பல. ஆனா இப்ப நடந்திருக்கிறத பார்த்தா என்னால நம்பவே முடியல சார். எது எப்படியோ நம்ம 2 பேரோட வேலைய அந்த கடவுள் காப்பாத்திட்டாரு. ஆமா சார். சரிப்பா, மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே, நான் மேக்கப் போட்டு ரெடி ஆயிடுறேன். நீங்களும் ரெடி ஆயிட்டு வந்துருங்க. ஓகே ஓகே சார். டேக் இட். தேங்க்யூ. ஆஹா, எப்படி பார்த்தாலும் எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அழகா தெரியுதேடா. அது என்னவோ உனக்கு மட்டும் தான்டா இது அமைஞ்சிருக்கு. மத்தவங்களுக்கு எல்லாம் கஷ்டம். யூத்துங்களோட நீ தைரியமா போராடலாம். என்னப்பா நீங்க 2 பேரும் இன்னும் போலியா? சார் இதோ போறோம் சார். கிளம்புங்க கிளம்புங்க, சீக்கிரம் போறோம் சார். சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. ரிங் போய்கிட்டு இருக்கு. ஸ்பீக்கர். புது நம்பரா இருக்கு. ஹலோ, யாரு? ஹலோ, லக்ஷ்மியா பேசுறது? ஆமா, நீங்க யாரு? என் பேர் சிவராமன். விஸ்வாவோட கம்பெனில நான் மேனேஜரா இருக்கேன். அது நான் மேனேஜரா வேலை பார்க்கிற கம்பெனில விஸ்வா வேலை பார்க்கறான். என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா லக்ஷ்மி? நல்ல ஞாபகம் இருக்கு சார். அன்னைக்கு கூட எங்க வீட்டுக்கு சாப்பிட வந்தீங்களே, அவங்க தானே நீங்க? Shut up. சாப்பிட வந்தீங்கன்னு சொல்லக்கூடாதுமா. நீ சொல்ற ஸ்டைல பார்த்தா நான் ஏதோ பிச்சை எடுக்க வந்த மாதிரி இருக்கு. விருந்துக்கு வந்தீங்கன்னு சொல்லணும், சரியா? சாரி சார். என்ன விஷயம் சார்? மறுபடியும் விருந்துக்கு வீட்டுக்கு வரீங்களா? எப்ப சார் சாப்பிட வரீங்க? இமெயில் ஸ்பீக்கர்ல போட்டா என் இமேஜ் ரொம்ப டேமேஜ் ஆயிடும் போல இருக்கு. வேணாம். ஹலோ, கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே சார். லக்ஷ்மி பேசுறத ஸ்பீக்கர்லயே போடுங்க சார். நோ, இங்க நான் தான் மேனேஜர். இது என்னோட போன். இத ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறதா நார்மலா பேசுறதா நான் தான் முடிவு பண்ணுவேன். நோ கமெண்ட்ஸ். ஓகே ஓகே சார். இங்க பாருமா லக்ஷ்மி, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. நான் இப்போ போன் பண்ணது விருந்துக்கு வரேன்னு சொல்றதுக்காக இல்ல. நீ விஸ்வாக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டியே, அதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதனாலதான் உன்னை பாராட்டுறதுக்கு போன் பண்ணேன். அப்படியா சார்? ரொம்ப சந்தோஷம் சார். அப்படின்னா என் மாமா மேனேஜர் ஆயிடுவாரா சார்? ஆமா ஆமா ஆமா. எது, விஸ்வா மேனேஜர் ஆயிடுவானவா? என்னையே கேக்குறியா? என்னம்மா இது? அவனுக்கு ஹெல்ப் பண்ணா ஓகே, அதுக்குன்னு என் வேலைக்கே வேட்டு வைக்கிறிய? இல்ல இது உனக்கே நல்லா இருக்கா சொல்லு. அது இல்ல சார், என் மாமா கிட்ட எக்கச்சக்கமான திறமை இருக்கு. அதனால நீங்களே அவருக்கு ஒரு நல்ல மேனேஜர் வேலை வாங்கி கொடுக்கலாம்ல. என்னது, உங்க மாமா கிட்ட எக்கச்சக்கமா திறமை இருக்கு, அதனால அவனுக்கு நான் மேனேஜர் வேலை வாங்கி தரணுமா? சைலண்ட். சரியா போச்சு போ. உன்னை பாராட்டி பேசலான்னு போன் பண்ணேன். ஆனா நீ என்னடானா என் வேலையை பறிக்கிறதுலே குறியா இருக்கியே. நீ முதல்ல போன வீமா. உங்ககிட்ட பேசுறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. சார் சார் சார், இதுக்கு நீங்க போனை ஸ்பீக்கர்லயே போட்டுக்கலாம்.
ஏன்பா லக்ஷ்மி பேசுறது உனக்கு கேட்டுருச்சா? அவ பேசுனது கேட்கல சார். நீங்க தான் லக்ஷ்மி சொன்னதெல்லாம் அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டீங்க. Shut up. ஓகே, வெட்டி பேச்ச வேடிக்கை பார்த்ததெல்லாம் போதும். Go to your seats. Go. Hey, you also go. வி Yeah. ஓகே சார். எப்படி பேசினாலும் நம்மள காமெடியனா தான் பாக்குறாங்க. துளசி துளசி துளசி. என்ன மேடம், நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு மேட்டர் இருக்குமே. எல்லாமே ஒரு முக்கியமான மேட்டர் தான். சொல்றேன், கேக்குறியா? சொல்லி தோல. நீ மாமாவோட ப்ராப்ளத்தை சரி பண்ண, ஆனா நான் நல்ல பேர் வாங்கிட்டேன். எப்படின்னு சொல்லவா? சாமி ரூம்ல விஸ்வாவோட லேப்டாப்ப வச்சு பூஜை பண்ணேன்னு ஒரு பீலா விடும்போது இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த நல்ல பேரை நீயே வச்சுக்கோ. வரட்டுமா? துளசி 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 துளசி. என்ன மாமா வந்து துளசியை கூப்பிடுறாரு? துளசி துளசி. விஸ்வா, என்னேவா கூப்பிட்ட? ஆமா, உன்னதான் கூப்பிட்டேன். ஏன் துளசி, ஆச்சரியமா இருக்கா? நான் ஆச்சரியப்படல, யோசிச்சு பாக்குறேன். நீ யோசிக்கிறதும் கரெக்ட் தான். ஆனா நான் உன்னை கூப்பிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு நீ தெரிஞ்சுக்கும் போது உனக்கே ஷாக்கா இருக்கும். லக்ஷ்மி, இங்க வா. நீ போய் தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு ஒரு நல்ல புடவை கட்டிக்கிட்டு மொட்டை மாடிக்கு வா. மாமா சாதாரண புடவை கட்டிட்டு வருவா இல்ல ரிச்சான புடவை கட்டிட்டு வருவா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் லக்ஷ்மி. அதுக்கு காரணமே நீதான். ரிச்சான புடவையை கட்டிட்டு வா. என்ன? சரிங்க மாமா. துளசி, நீ மொட்டை மாடிக்கு வந்துரு. அதான் லக்ஷ்மியை வர சொல்லிருக்கல, அப்புறம் நான் எதுக்கு மொட்டை மாடிக்கு வரணும்? நான் சொன்னா கட்டாயம் வந்துதான் ஆகணும். அப்படி வரலனா நீ இந்த வீட்லயே இருக்க முடியாது. மாமா, நான் ரெடியாகி வந்துட்டேன் மாமா. எதுக்கு மாமா என்ன மாடிக்கு வர சொன்னீங்க? லக்ஷ்மி,
இன்னைக்கு ஆபீஸ்ல நடந்த மீட்டிங்ல நான் பண்ண ப்ரோக்ராம பிரசன்டேஷன் பண்ணேன். அதை கேட்டுட்டு என்னோட ஹெட் ஆபீஸ் சிஇஓ என்ன ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. அதுக்கு காரணமே நீதான் லக்ஷ்மி. லக்ஷ்மி, இப்போ உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் gift கொடுக்க போறேன். ப்ரோ, send the gift bro.